Friends, welcome to Sparks Academy. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஹெச்எஸ்எல் உடைய சேலரி அண்ட் வேகன்சி ஸோ பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஹெச்எஸ்எல் உடைய நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ் வந்து ஷார்ட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேலரி வேகன்சி கட் ஆஃப் குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் டேட் அப்படின்றது ஜூன் 23 இருந்து ஜூலை 18, 2025 வரைக்கும் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ டோட்டல் போஸ்ட்னு பார்க்கும்போது உங்களுக்கு 3131 போஸ்ட் அப்படின்றது இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்டேட்டிவ் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து Tier 1 அண்ட் Tier 2 எக்ஸாம் இருக்கும். ஸோ செப்டம்பரில் Tier 1ம் 26 பிப்ரவரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு Tier 2ம் இருக்க போகுது. அதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது சிஹெச்எஸ்எல் பொறுத்த வரைக்கும் 12th தான். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஏஜ் லிமிட் 18 to 2 கேட்டகரி இருக்கும். 18 to 25, 18 to 27 இருக்கும். ஓகேங்களா? அது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்றதும் இருக்க போகுது. ஸோ சேலரின்னு பார்க்கும்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பே லெவல் 2ல இருந்து பே லெவல் 5 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி அப்படின்றது 19,900லேருந்து பார்த்தீங்கன்னா 1,12,000 சம்திங் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சேலரி அப்படின்றது இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் அப்படின்றது தான் இருக்கும். ஸோ லோவர் டிவிஷன் கிளர்க் எல்டிசி, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட். ஸோ இது வந்து பே லெவல் 2. அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் உங்களுக்கு பே லெவல் 4 and 5 அண்ட் கிரேட் ஏல உங்களுக்கு பே லெவல் 4 இருக்க போகுது. ஸோ இங்கே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்டோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே. ஸோ உங்களுக்கு சேலரின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பே லெவல் 5, பே லெவல் 2. ஓகேங்களா? ஸோ 2லேருந்து 5 வரைக்கும் தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் அண்ட் மினிமம் 2 போஸ்டோடைய சேலரி மட்டும் தான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸோ அப்போ பே லெவல் 5ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுடைய போஸ்டிங் அப்படின்றது இருக்க போகுது. ஸோ அப்போது எக்ஸ் சிட்டியில், ஓகேங்களா, மெட்ரோ சிட்டியில் உங்களுடைய சேலரி அப்படின்றது 29,200லேருந்து 92,300 வரைக்கும் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ பேசிக் பே பார்க்கும்போது 29,200. ஸோ அதில் உங்களுக்கு 55% அப்படின்றது டிஎன்எஸ் அலவன்ஸாக இருக்க போது, தட் இஸ் 16,000. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படின்றது 30%, 8,760. ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் அப்படின்றது 3,600 ப்ளஸ் 55% ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ 5,580. டோட்டலாக உங்களுடைய கிராஸ் சேலரி அப்படின்றது உங்களுக்கு அரௌண்ட் 60,000 இருக்க போகுது. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு இதில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா டிடக்ஷன் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ டிடக்ஷன் அப்படின்றதுல வந்து உங்களுக்கு என்பிஎஸ், நியூ பென்ஷன் ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் பே ப்ளஸ் டிஎன்எஸ் அலவன்ஸ்லேருந்து 10% அப்படின்றது என்ன பண்ணியிருப்பாங்க, டிடக்ட் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் அதர்ஸ் சொல்லிட்டு ஒரு 5,000 அப்ராக்ஸாக கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டல் டிடக்ஷன் அப்படின்றது அப்ராக்ஸா, ஓகேங்களா, ஒரு 10,000 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ உங்களுடைய இன் ஹேண்ட் சேலரி ஃபார் பே லெவல் 5 போஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 49,600, தட் இஸ் 50K பர் மந்த் அப்படின்றது அப்ராக்ஸாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்னா சிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சேலரி அப்படின்றது டிஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு என்ட்ரி லெவல் பே உங்களுடைய ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி அப்படின்றது 50,000 அப்படின்றது இருக்க போகுது. ஓகேங்களா? பே லெவல் 5க்கு. ஸோ இதே தான் உங்களுக்கு இங்கே பே லெவல் 2க்கும் கொடுத்துருக்கேன். அதாவது என்ன அப்படின்னா பேசிக் பேன்னு பார்க்கும்போது 99லேருந்து 63,200 வரைக்கும் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பேசிக் பே வந்து 9,900. ஸோ அலவன்ஸ்னு பார்க்கும்போது 55%, 10,945. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படின்றது 30%, உங்களுக்கு 5,970 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் உங்களுக்கு 5,580. ஸோ அப்போ உங்களோட கிராஸ் அப்படின்றது 42,000 அப்படின்றது இருக்க போகுது அப்ராக்ஸா. ஓகேங்களா? ஸோ டிடக்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு என்பிஎஸ் அதுக்கப்புறம் அதை சேர்த்து உங்களுக்கு டோட்டலாக ஒரு 9,000 கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு 8லேருந்து 9Kன்னு வச்சுப்போமே, அப்ராக்ஸ். எல்லாமே அப்ராக்ஸாக தான். ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுடைய இன் ஹேண்ட் சேலரின்னு பார்க்கும்போது ஸோ இந்த 42, தட் இஸ் கிராஸ் சேலரிலேருந்து நான் டிடக்ஷன் மைனஸ் பண்ணிட்டேன்னா 33. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு 32 to 36K அப்படின்றது பார்த்தீங்கன்னா பர் மந்த் அப்படின்றது இருக்க போகுது அப்ராக்ஸாக உங்களுக்கு பே லெவல் 2ல. ஸோ இதில் வந்து லோவர் டிவிஷன் கிளர்க்கு, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தோம், ஜேஎஸ்ஓ, கரெக்டா, ஜேஎஸ்இ. ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, ஜூனியர்
செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் அப்படி இல்லை லோவர் டிவிஷன் கிளர்க், அதுக்கப்புறம் டேட் என்ட்ரி ஆப்ரேட்டர். இந்த 3 போஸ்ட் மட்டும் தான் உங்களுக்கு சிஹெச்எஸ்எல் அப்படின்றதுல இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு வேக்கன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 21 இருந்து 25 வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே 21 அஃபிஷியலாக வந்து டோட்டல் வேக்கண்ட் அப்படின்றது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் மென்ஷன் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ பட் வந்து பார்த்தீங்கன்னா 4893 அப்படின்றது வந்து ஒரு டேட்டா. ஸோ இதுவும் அப்ராக்ஸ் தான். ஸோ 22ல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000 வேக்கண்ட் அப்படின்றது இருந்திருக்கு. 23ல் 1200, அதுக்கப்புறம் 25ல் 3000 அப்படின்றது இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய வேக்கண்ட் அப்படின்றது இதுதான் 2024. ஸோ அப்போ அரௌண்ட் உங்களுக்கு 3 to 5K வேக்கண்ட் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி இயர் சிஹெச்எஸ்எல்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது இங்கே கொடுத்துருக்கிற கட் ஆஃப் அப்படின்றது Tier 1 எக்ஸாம் உடையது. ஓகேங்களா? Tier 1 எக்ஸாம். ஸோ அப்போ எனக்கு 21ல் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா யூஆருக்கு 140. ஓகேங்களா? ஸோ SC ST OBC EWS கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ உங்களுக்கு 104லேருந்து 140 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் தட் இஸ் லீஸ்ட்லேருந்து மேக்ஸிமம் வரைக்கும் இருக்குது. 22ன்னு வரும்போது உங்களுக்கு 157லேருந்து 125 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் அப்படின்றது வேரி ஆகும். ஸோ 23ன்னு பார்க்கும்போது 124லேருந்து 153. ஸோ 24ல் 157லேருந்து 129. ஸோ அப்போது உங்களுக்கு இப்போவும் பார்க்கும்போது 132 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓபிசி கால்குலேட் பண்ணுறேன்னா 150+ அப்படின்றது தான் ஒரு குட் ஸ்கோர். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் அதுக்கு மேலே அப்படின்றது எடுத்துருக்கணும். ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 80+ அட்டெம்ப்ட் அப்படின்றது அக்யூரசி ஒரு 90% மேலே. ஓகேங்களா? 90 to 95% அக்யூரசியோட நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கட் ஆஃப் அப்படின்றத கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போது வேக்கண்ட்டு ஸோ எக்ஸாம் ஷிஃப்டோடைய அந்த டிஃபிகல்ட்டிஸ் இதெல்லாம் வச்சு என்ன ஆகும் அப்படின்னா கட் ஆஃப் வந்து மாறும். ஓகேங்களா? உங்களுடைய நார்மலைசேஷன் மார்க்கை வச்சு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் அப்படின்றது ரா ஸ்கோர் அப்படின்றது வந்து தென் ஸ்கோர் கார்டு வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி சிஜிஎல்லோடைய வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் தெளிவாக நார்மலைசேஷன்னா என்ன, ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, எப்படி வந்து மார்க் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க ரா ஸ்கோர்லேருந்து. ஸோ ஒரு ஷிஃப்ட் ஈஸியாகவும் இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. ஸோ அப்போது அதில் என்னுடைய மார்க் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம் கம்ப்ளீட்டாக பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ அப்படின்றத மறக்காமல் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.